நண்பர்களே, பிச்சாவரம் அலையாத்தி காடுகளோட வெல்கம் போர்டு உங்களை வரவேற்குது. அடுத்தது அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க போகிறதுக்கு முன்னாடி. அண்ட் போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், போதை மது எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறப்போ வி ஷுட் பி வெரி ஸ்ட்ரிக்ட். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்புறம் இதை தாண்டி வந்த பிறகு நம்ம இது டிக்கெட் கவுண்டர், எந்திர படகும் இருக்குது, துடுப்பு படகு இருக்குது. நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். And again police instructions. இதெல்லாம் நம்ம தாண்டி தான் உள்ளே போக முடியுங்க. அண்ட் இங்கே தான் நம்ம அந்த அலையாத்தி காடுகளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சேஃப் கார்டு ட்ரெஸ்ஸை போடுற இடம். அதை தாண்டோன்னா வன சோதனை சாவடிங்க. அங்கேயும் ஒரு ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும், அலையாத்தி காடுகளுக்குள்ளே போகிறோம் இல்லையா, அதனால். ஹலோ, வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அந்த ஜான் ஷோ. நான் ஜான்சன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்க்குறீங்களா? பிச்சாவரம் மலையாத்தி காடுகள், அதாவது மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டே இருக்கோம். 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு. பட் ஆனால் 1 கிலோமீட்டர் தான். இதில் நிறையா உள்ள என்ட்ரி ஃபீஸு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் என்ட்ரி ஃபீஸு, இதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். நம்ம போட் ஓட்டுறவர் இவர் தான். உங்கள் பேர் சார்? நட்ராஜ். அவர் பேர் நட்ராஜ். ஓகேங்களா, அவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகே, இந்த ஏதோ இவர் தான் நமக்காக நம்மளை போட்டில் கூட்டிகிட்டு போகிறவர். நண்பர்களே, பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் இது எங்கே இருக்குன்னா, கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிதம்பரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் பிச்சாவரம்ங்கிற பகுதியில் 1100 ஹெக்டேர்ஸ் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற, பார்த்தாலே கண்களை விரிவடைய சேர மனசை ஆகாயத்தில் பறக்க விடுற அளவுக்கு இருக்கிற சதுப்பு நில காடுகள் தாங்க இது. பலவிதமான செடி கொடிகள், ஆங்காங்கே தண்ணீருக்கு இடையில் காடுகளாக வளர்ந்து சிறு சிறு தீவு கூட்டங்களாக பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குங்க. தூரத்தில் பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் தான் சிறு சிறு தீவு கூட்டங்கள். 1100 ஹெக்டேர்ஸ் பரப்பளவில் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. பல விதமான செடி கொடிகள் ஆங்காங்கே அப்படியே தண்ணீருக்கு இடையில் காடுகளாக வளர்ந்து சிறு சிறு தீவு கூட்டங்களாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அழகழகான இனம் காண முடியாத பறவைகள், அதுகளோட இனிமையான சத்தம்னு அந்த காடுகளுக்கிடையே நம்ம போகும்போது ஏதோ சொர்க்கலோகத்தில் இருக்கிற ஒரு ஃபீலிங்க. அதே சமயத்தில் முழுவதும் தாவர காடுகளுக்கு இடையில் இருக்கிற கால்வாயில் நம்ம போகும்போது அங்கே இருக்கிற அந்த நிசப்தம், அமைதியான சூழ்நிலை, இடையிடையே கேட்குற பறவைகளோட சத்தம், நாம் போகிற படகோட துடுப்பு சத்தம்னு நம்மளை ஒரு வித திக் சூழ்நிலையிலேயே வச்சுருக்கோங்க. இந்த காடுகளுக்கு இடையே ஓடுற இந்த கால்வாய்களோட ஆழம்னு பார்த்திங்கன்னா 3 இல்லைன்னா 4 அடி தாங்க இருக்கும். அதனால் போட்டில் போகும்போது விழுந்தா என்ன ஆகுன்ற பயமே வேண்டாங்க. 2004 சுனாமி வந்தப்போ இந்த பகுதி முழுவதுமே எந்த பாதிப்புக்குமே உள்ளாகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணமே இந்த சதுப்பு நில காடுகள் தாங்க. ஏன்னா இந்த சதுப்பு நில காடுகள் மண்ணரிப்பை தடுத்து வெள்ள ஓட்டத்தை வெகுவாக தடை செஞ்சு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்குதுங்க. அந்த அளவுக்கு இந்த காடுகளுக்கு இடையே ஓடுற கால்வாய்களோட நெட்வொர்க் அற்புதமாக ஒரு இயற்கை அமைப்புங்க. எந்த ஒரு வெள்ளம், இயற்கை சீற்றம்னு வந்தாலும் இங்கே இந்த சதுப்பு நில காடுகள் இயற்கை அரணாக நின்று அந்த பாதிப்புகள்லேருந்து இந்த பகுதியை முழுவதுமாக மீட்குதுங்க. வியூவர்ஸ், நீங்கள் முழுசும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம்லாம். இன்னும் போக போக உள்ள எவ்வளோ மரக்கூட்டங்கள், அது குகை மாதிரியான அமைப்பு, அருமையானதொரு சூழ்நிலைங்க. இங்கே நீங்கள் வந்தோம்னா நம்ம மனசை ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம்.
அவ்வளோ அருமையான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வாய்ப்பு கிடைச்சா, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு இடத்த தேடி தான் அடிக்கடி கேரளா, கர்நாடகான்னு போயிட்டுருக்கோம். பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கிறது பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நான் இப்போ இந்த வீடியோ போடுறதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ப இந்த இடத்த சூஸ் பண்ணி கண்டிப்பாக வாங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் நகருக்கு பக்கத்தில் தாங்க இந்த ஊர். அதாவது சிதம்பரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அழகான சதுப்பு நில காடுகள் அமைஞ்சிருக்கு. பிச்சாவரம் அப்படிங்கிற இடத்துல அழகான சதுப்பு நில காடுகள் சூப்பராக இருக்குங்க. ஓகே, இது உள்ளே போகிறதுக்கு வந்து நான் ஏற்கனவே முன்னாடி காமிச்ச மாதிரி என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. அப்புறம் வன சோதனை சாவடியோட என்ட்ரி ஃபீ இருக்குது. அதெல்லாம் முடித்து அவங்க வந்து ஒரு நமக்கு சேஃப்கார்டு ட்ரெஸ்ஸை போட்டு விடுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸோடு தான் நம்ம படகுல நம்ம வருவோம். அதனால் எந்த ஒரு பயமும் வேண்டாம், ஏதாவது நடந்துடுமோ அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம். இங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்மளை சேஃபாக கொண்டு போயிட்டு சேஃபாக திருப்பி கூட்டிகிட்டு வராங்க. பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வேர்கள்லாம் இந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால ஏதாவது அழுகிருமோன்ற பயம் எனக்குள்ளே இருக்குங்க. பட் ஆனால் எவ்வளோ இயற்கை பாருங்கள். இவ்வளோ வருடங்களாக, பல்லாயிரம் வருடங்களாக இது வந்து வளர்ந்து இவ்வளோ அழகாக நிற்குது. இந்த இடத்த ஒரு அழகான இடமா நமக்கு மாற்றி கொடுத்துருக்கு. அதே மாதிரி வியூவர்ஸ், இது வந்து நம்ம திரைப்படங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுற ஒரு இடம். அவங்களுக்கான இந்த மர்ம காட்சிகள், திகில் காட்சிகள், அதே மாதிரி சண்டை காட்சிகள் எல்லாமே எடுக்கிறதுக்காக இந்த இடம் ரொம்பவும் உதவியாக இருக்குது. அதில் முக்கியமாக துப்பறிவாளன்ற படம், அப்புறம் நம்ம கமல் சார் நடித்த தசாவதாரம் படத்தில் வந்து லாஸ்ட்டில் வர சண்டை காட்சிகள் இதெல்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்த போர்டு தாங்க, இந்த போர்டு தான். இந்த அளவுக்கு தான் நமக்கு உள்ளே வரத்துக்கு அனுமதி. அதாவது 1 கிலோமீட்டர் தூரம் இங்கே முடியுது. இங்கே வந்து இந்த போட்டை போட்டு நம்மளை அப்படியே ஒரு 15-20 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க விட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே ஓரத்தில் நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். மற்ற போட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. எவ்வளோ அழகான இடம் பாருங்கள். பிரிஞ்சு போகுங்க. அதாவது இடையில பிரிஞ்சு போகும். இங்கே இப்படி ஒரு இடம், இப்படி ஒரு இதில் போகும், இப்படி ஒரு இடத்துக்கு போகும். நம்ம எங்கே போகிறோம், நம்மலாம் தனியாக விட்டோம்னா இதுக்குள்ளேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அங்கே இருக்கவங்க எவ்வளோ ஈஸியாக துடுப்பு போடுறாங்க, அழகாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க, கூட்டிகிட்டு வராங்க. அவங்களுக்கு அது பழக்கம். நம்ம போட்டை ஓட்டுற திரு நடராஜ் கூட அவர் 9 வருஷமாக இந்த வேலையில் இருக்கார். அவர் சொல்கிறார், இது வரைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் எந்த பயணிகளுக்கும் நேர்ந்ததில்லைங்க, எல்லாம் சேஃப் தான் அப்படின்னு அருமையாக சொல்கிறார் நம்மக்கிட்ட. இந்த இடம்தாங்க மக்களே ஷூட்டிங் ஸ்பாட்டு. குகை மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் உண்மையாக நேரில் பார்க்கும்போது இதோட அழகு வந்து நம்ம அது இந்த நம்ம வீடியோ வாய்ஸ் கொடுக்கும்போது நமக்கு சொல்ல முடியலை எவ்வளோ அழகாக இருக்குங்கிறதுக்கு அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுக்க முடியல. பட் ஆனால் நீங்கள் நேரில் பாருங்கள், இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அந்த குகை மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம உள்ளே போகும்போது வெயிலே வராது. உள்ளே அப்படியே இந்த இருக்கிற அந்த இடத்துல வெயில் சும்மா அப்படியே இது மாதிரி உள்ளே வந்துட்டு போகும். அந்த மாதிரி தான் நீங்கள் பாருங்கள், அந்த படகு மேலே அப்படி அந்த வெயில் பார்க்குற அந்த புளியாக வெயில் தான் தெரியும். அப்படி தான் ஒரு சில இடத்துல மட்டும் வெயில் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இந்த மாதிரி தான். இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டு. இந்த இடம் தான் தசாவதாரத்தில் வந்து அந்த போட்டில் வரும்போது பாம்பு போடுற மாதிரியான சீன் நினைக்கிறேன், அது எடுத்திருக்காங்க. வியூவர்ஸ், இப்போ நம்ம திரும்பி போகிறோம். அப்படியே வந்துட்டுருக்கோம், கரைக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள் மக்களே, வெளியே வந்தோன்னா அந்த காடுகள்லேருந்து வெளியே வந்தோன்னா எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். வியூவர்ஸ்,
இந்த இடம் எப்படின்னா இந்த பிச்சாவரத்தில் ஓடுற வெள்ளாறு கோலரூன் அப்படிங்கிற ஆறுகளுக்கு இடையில் இருக்கிற இந்த இடம்தான் இந்த சதுப்பு நில காடுகள். அதாவது அந்த சிதம்பரம் நகருக்கு அருகில் ஓடக்கூடிய வெள்ளாறு மற்றும் கோலரூன் அப்படிங்கிற ஆறுகளுக்கு இடையே அமைஞ்சிருக்கிற தீவு கூட்டங்கள் தான் இந்த சதுப்பு நில காடுகள். சரிங்களா? ஓகே. அண்ட் இது பார்க்க வேண்டிய இடம் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். உங்களோட மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ப நீங்கள் வாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். பார்க்க வேண்டிய இடம், நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு நிறைய சதுப்பு நில காடுகளில் இது ஒரு முக்கியமான இயற்கை சுற்றுச்சூழல் மிகுந்த ஒரு பாதுகாப்பு மிகுந்த ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு இது. இந்த சதுப்பு நில காடுகள் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சதுப்பு நில காடுகள். நட்ராஜ் இவர் எவ்வளோ வலிமையாக துடுப்பு போடுறாரு பாருங்கள். அவர் ஆரம்பித்த அந்த 1 மணி நேரம் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வராரு. ரொம்ப உழைக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். மக்களே, எப்படி இருக்கு அலையாத்தி காடுகள்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இதை பற்றி மேலும் விவரங்களை நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது சொல்கிறேன். இங்கிருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். பபாய், see you all, பபாய். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவை இந்த அளவில் நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் இந்த இடத்த அழகான அருமையான அமைதியான இடத்த பார்க்கணுங்கிறது தான் என்னோடய விருப்பமாக இருந்துச்சு. ஓகே, உங்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, பபாய். டில் தென், பாய் ஃப்ரம் அங்கிள் ஜான் ஷோ. பபாய், see you all, bye bye.